எப்பொழுது புரிந்து கொள்வார்கள்? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். 1 சாமுவேல் 16:7. இதிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால், நம் தேவன் ஒரு நாளும் நம்மை தவறாக புரிந்து கொள்ள மாட்டார். நம் தோற்றத்தையோ பதவியையோ படிப்பையோ நம் பேச்சையோ நம் செயல்களையோ பார்த்து மற்றவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொள்ளலாம். நம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம் என்றால் நமக்கு இது நன்றாகவே புரியும். நாம் பேசின வார்த்தைகளை திரித்து பேசி நாம் நடந்து கொண்ட விதங்களுக்கு தப்பான விளக்கங்களை கொடுத்து நம்மை வேதனைப்படுத்தினவர்கள் அநேகர் உண்டு. உதாரணமாக, நம் மகனும் மகளும் டூவீலரில் போவதை பார்த்த ஒருவர் தப்பாக புரிந்து கொண்டு பரப்பிவிட்ட கதையினால் நம் மகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும் நிலை எத்தனை பேருக்கு வந்திருக்கும். அநியாயமாக நாம் தவறு எதுவுமே செய்யாமல் மற்றவர்கள் தப்பாக புரிந்து கொண்ட காரணத்தினால் எத்தனை துன்பங்களை நாம் அனுபவித்திருக்கின்றோம். விவிலிய கூற்றின்படியே மனிதர்கள் முகத்தை பார்க்கக்கூடியவர்கள்தான். முகத்தை பார்த்து நம்மை பொல்லாதவர்கள் என்று பட்டம் சூட்டியவர்கள் அநேகர் உண்டு. நமது நன்மைத்தனத்தை காணாதவர்களும் உண்டு. இறைவாக்கினர் சாமுவேலும் ஒரு மனிதர் தானே. அதனால்தான் அவராலும் மனிதனை சரியாக கணிக்க முடியாமல் போய்விட்டது. ஆண்டவர் யாரை சவுலுக்கு பதிலாக இஸ்ரவேலரின் அரசராக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள அவரால் முடியவில்லை. ஆனால் நம் ஆண்டவரோ நாம் இருக்கிற வண்ணமாக நம்மை பார்க்கிற நல்ல தேவன் அவர். நாமும் கூட சாமுவேல் இறைவாக்கினரை போல நல்லவர்களை பொல்லாதவர்கள் என்றும் பொல்லாதவர்களின் நடிப்பில் ஏமாந்து அவர்களை நல்லவர்கள் என்றும் நினைத்து பிரச்சனைகளுக்குள்ளாகி இருந்திருக்கின்றோம். ஏனென்றால் மனிதர்களை முழுவதுமாக புரிந்து கொள்ளக்கூடிய திறன் நமக்கு கிடையாது. ஆம், அநேக சண்டைகள், வாக்குவாதங்கள், பிரிவினைகள், குரோதங்கள், கசப்புகளின் பின்னால் இருப்பது மனிதர்களை தவறாக புரிந்து கொள்வதினால்தான் என்பதை நாமே அநேக முறை கண்கூடாக பார்த்திருக்கிறோம். தவறாக புரிந்து கொண்டதினால் எத்தனை குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கின்றன, எத்தனை வீடுகள் இதனால் உடைந்து போயிருக்கின்றன. நாம் எவ்வளவுதான் நல்ல எண்ணத்தில் சொன்னாலும் அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்து கொண்டுதானே இருக்கின்றது. தாவீதிற்கு சவுல் கொடுத்த துன்பங்கள் தான் எத்தனை எத்தனை. ஏன், சவுல் கொன்றது 1000, ஆனால் தாவீது கொன்றதோ 10,000 என்று பெண்கள் பாடியதை தவறாக புரிந்து கொண்டதால் தானே. ஆனால் தாவீது சவுலிடம் தான் அவரை மிகவும் நேசிக்கிறேன் என்று சொல்லியும் 2 தடவை நிரூபித்து காட்டியும் சவுலினால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏனென்றால் தாவீதை குறித்ததான தவறான எண்ணம் சவுலின் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. அன்பானவர்களை, நாமும் கூட தாவீதை போல மற்றவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொண்டது நிமித்தம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் நிரூபித்தாலும் கேட்க மாட்டேன் என்கிறார்களே, என்மேல் சந்தேகப்படுகின்றார்களே, நம்பவே மாட்டேன் என்கிறார்களே என்று நினைத்து நினைத்து மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அவமானத்தினால் கூனி குறுகி போயிருக்கின்றீர்களா? குடும்ப அமைதியை இழந்து தவிக்கின்றீர்களா? வீட்டில் சந்தேகமும் சண்டையும் வாக்குவாதமும் நிற்கவே இல்லையே. எப்பொழுதுதான் என்னை புரிந்து கொள்வார்களோ தெரியவில்லையே ஆண்டவரே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள் அன்பானவர்களே. இப்படிப்பட்ட உலகத்தில் நம்மை உண்மையாய் புரிந்து கொண்டு நம்மை நேசிப்பவர் ஒருவர் உண்டு. அவர்தான் நம் அன்பான தேவன். நம்மை ஒரு நாளும் அவர் தப்பாக புரிந்து கொள்ளவே மாட்டார். நான் நல்ல விதமாக தானே நினைத்தேன், ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்களே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாதே மகளே, நீ என்ன நினைத்தாய் என்பதை நான் அறிவேன். உன் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவன் நான் மகனே. அதனால் கவலைப்படாதே. உன்னை தவறாக புரிந்து உன்னை வேதனைப்படுத்துபவர்களிடம் உனக்காக நான் சென்று பேசுவேன். ஆனால் நான் இதை செய்வேன் என்று மட்டும் நீ நம்பு, அது மட்டும் போதும் என்று சொல்லும் ஆண்டவரிடம் நம் வேதனையை ஒப்படைப்போம். ஜெபம் செய்வோம். சமாதான பிரபுவே, என்னை தவறாக புரிந்து கொண்டு என்னை வேதனைப்படுத்துபவர்களை உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன். எனக்காக நீர் அவர்களிடம் பேசுமாறு உம்மை கெஞ்சுகிறேன். ஆமேன்.